வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்துட்டு இருந்த மேஜிக்கல் லவ் ஸ்டோரியோட கடைசி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு எதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, எல்லாரும் ஒளி மாற்றி மாறி மறைஞ்சிருப்பாங்க, அதோட முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த கொடியிலேருந்து எல்லாரும் வெளியில் விழுகிறாங்க. இந்த பக்கம் மான்ஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல அவங்களோட லவரோட ஃபோட்டோ வச்சுருப்பார்ல, அந்த இடத்துல மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ரத்தம் வாந்தி எடுத்து வெளியில் வர்றாரு. எப்படி இவங்களோட மேஜிக்கெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு தெரியலையே, நம்ம நினச்சதெல்லாம் தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த டயத்தில் அந்த ஈவில் எனர்ஜி சொல்லும், உன்னோட வேஸ்ட், நீ இப்படி ஒருத்தவங்களை அனுப்பி வச்சிருக்கிற, எல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க வருத்தத்தை அவங்க நிறைவு பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த பவருமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேஜிக் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட லவரை நீ எப்படி திரும்பி கொண்டு வருவ, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஈவில் பவர் மிரட்டமா அவனே மாஸ்டர் சொல்லுவாரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா உனக்கு எதுக்கு அந்த ஈவில் பவர், அதை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஈவில் எனர்ஜி தனக்குள்ள அந்த மாஸ்டர் கொண்டுட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் எல்லாருமே மயங்கி விழுந்திருப்பாங்களா. அப்ப சாட்சி பொண்ணுதான் முன்னுக்கு கண்ணு முழிக்கும். கண்ணு முழிச்ச போனே ஹீரோ ஹீரோயினை பார்த்தவங்க தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்கள அட்டாக் பண்ணி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணும். இப்பதானே 2 ஜென்மம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. உடனே அந்த பொண்ணுக்கு சரி உங்களை காயப்படுத்த வேணாம், அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து விட்டுட்டு அவங்க மேல மேஜிக்ல ஒரு கவசம் போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். இன்னொரு பக்கம் ஜீவன் கண்ணு முடிச்சு பார்ப்பான். பக்கத்துல இன்பொண்ணு இருக்குமா, இன்பொண்ணு கூட்டிட்டு சரி வா அங்கிருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மேஜிக்னா ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்களா, அங்க இருந்து ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்குறாரு. கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோயின் இருப்பாங்க. காட்டுக்குள்ள தனியா இருக்கும். ஹீரோயின் எப்படி எழுப்புறான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப மயக்கமா இருக்கும். சரி இப்படியே விட்டா ஹீரோயினுக்கு ரொம்ப ஆபத்தாயி போயிருன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்கார வச்சு ஹீரோயினுக்கு மேஜிக் யூஸ் பண்ணி அவங்களை நார்மலாக்க ட்ரை பண்ணுவான். ஹீரோ இப்ப நார்மலா மனுஷனா இருக்கனால அவனா எந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஆனா அவனுக்கு மாய நதியில இருந்து இதயம் இருந்துச்சுல, அந்த இதயத்தோட இருக்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஹீரோயின் ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு ட்ரீம் குள்ள போயிருவான். அந்த ட்ரீம் குள்ள ஹீரோயின் ஏன்ஷியன் காலத்துல அந்த ஈவில் டியரா இருந்திருப்பாங்க. இவங்க தான் அந்த மோசமான கெட்ட ஈவில் எனர்ஜியா இருந்திருப்பாங்க. ஹீரோ ஜென்ரலா இருந்திருப்பாரு போல இருக்கு. 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் சொல்லுவாரு, நீ இனிமேல மக்கள் என்ன கஷ்டப்படுத்தாத, பாவம் உங்களை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நான் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ கொஞ்சம் சுயநிலைக்கு பாப்பாரு. உடனே ஹீரோ யோசிச்சு பாப்பாரு, நம்ம எப்படி ஏன்ஷியன் காலத்துக்கு போனோம், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, இது ஒருவேளை என்னோட ஹீரோயினோட ஃபாஸ்ட் லைஃபா இருக்குமோன்னு தெரியல, நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முழிச்சு ஹீரோயின் எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப ஏற்கனவே ஹியூமன் தானே இப்ப மாறிட்டாரு, ஆனா ரொம்ப வீக்காகி மயங்கிடுவாரா. அப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பார்ப்பாங்க. ஹீரோட ப்ளூ கலர் ஹார்ட்டையும் பாத்துருவாங்க. அப்ப இந்த ஹார்ட் மாய நதியில பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இதே ஹீரோவோடது கிடையாது. அப்ப இவன் உண்மையிலே நம்ம லவ் பண்ண சியான் தான், அவன் தான் இப்படி வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிளட்டை யூஸ் பண்ணி ஹீரோ குணப்படுத்திடுவாங்க. ஹீரோ மயங்கிடுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோ அந்த அவங்களோட பழைய வீடு இருக்கும்ல, ஹீரோ கண்ணு தெரியாதப்போ ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களே, அந்த இடத்துல கூட்டிட்டு போய் வச்சிருப்பாங்க, வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கண்ணு முழிப்பாரா. கண்ணு முழிச்சோன்னே ஹீரோயின் கேட்பாங்க, இந்த இடத்த பார்த்தா உனக்கு டிஃப்ரெண்டா தெரியுதா, ஏற்கனவே வந்த மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லையே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு, அது வரைக்கும் வந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. நல்லா பாரு, ஏற்கனவே இங்க நீ வந்திருக்க, எப்படி உனக்கு தெரியான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல மாஸ்டர், நீங்க சொன்னா நம்புங்க, எனக்கு இனிமேல் இந்த இடத்த பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிச்சுட்டு இருப்பாரு. பொய்யெல்லாம் சொல்லாத, வேணா ஒண்ணு பண்றேன், உன் மேல பப்பட் ஸ்பெல் போடவா, என்னோட வழியை பூரா நீ தாங்கிக்குவியா, அப்ப சரியா இருக்குமா, என்ன நீ நிரூபிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. ஹீரோ அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருப்பாரு. என்ன பாக்குற சியான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட்ட கேட்பாங்களா. ஆனா ஹீரோக்கு அதிசயமா இருக்கும். நீ என்னைய பப்பட் ஸ்பெல் போடும்போது என்கிட்ட கேட்டா போட்ட, நீயா தானே போட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண பாப்பாரா. ஹீரோயின் ஹீரோட இதயத்தை கை வச்சு சொல்லுவாரு, உங்ககிட்ட உண்மையில இதயமே கிடையாது, இது மாய நதியில இருந்து உருவாக்கின இதயம் தானே, அப்ப நீ சியான் தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்ப ஒத்துக்குவாரு, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சாலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது சொல்லிட்டு, ஆமா நான் சியான் தான், நான் உன்னை தேடி வந்ததுக்கு நீ எதுக்கு என்னோட இதயத்தை திருடிட்டு போன கேட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நான் திருடு, நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நான் உன் இதயத்தை எடுத்தது உனக்கு பெருசா தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, எதுக்காக என் இதயத்தை திருடுன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோன்னு சொல்லுவாங்க, என்னோட மாஸ்டர் தான் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு, உனக்கு இருக்க இதயம் ஆம்பர் ஹார்ட் அப்படின்றது, பிறப்புல இருந்தே ஒருத்தவங்களுக்கு இதயம் அப்படின்றது இருக்காது, அவங்க தனிமையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அவங்களோட இதயத்துல காதல் அப்படின்றது இருக்காது, அப்படிப்பட்டவங்க காதல் வையப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உருவாகிற இதயம் தான் ஆம்பர்
ஆம்பர் ஹார்ட் அப்படின்னு எங்க மாஸ்டர் சொன்னாரு. எப்படி வெளியே எடுக்க முடியும் அப்படின்னா காதலிச்சு ஒருத்தவங்களால தான் எடுக்க முடியும். அப்படியே அந்த ஆம்பர் ஹார்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் இறந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் திருப்பி என்னால உயிரோட கொண்டு வர முடியும், அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ தானே அவங்களை கொலை பண்ண, இதுக்கு நீ கொடுத்ததும் ஆகணும், நான் ஒன்னும் தப்பு பண்ணல, திருடல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா. நீ சொல்றது எல்லாமே சரிதான், நீ என்னை காப்பாத்தின, நான் வந்து என்னோட அசிஸ்டன்ட் வர சொல்லி அங்க இருந்து போனேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா உன்னோட ஆட்கள் நான் ஒன்னும் கொலை பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, அப்ப நீ கொலை பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, நான் வந்து கொலை பண்ணவே இல்லை, அதை ப்ரூஃப் பண்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இல்ல, ஆனா நான் அவன் கூடயே இருந்து யாரும் உண்மையா கொலை பண்ணாங்கன்னு உனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. எனக்கு ஒரு சில விஷயம் டவுட்டா தான் இருக்கு, நான் போய் மாஸ்டர் என்னன்னு சொல்லி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போவாங்களாம். இல்ல நீ எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஹீரோயினை மயக்கமாக்கி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவாரு. நேரம் எங்க கூட்டிட்டு போவாரு அப்படின்னா அவங்களோட டீமன் பேலஸ் இருக்கும்ல, அங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. இப்போதைக்கு நீ அங்க போறது வந்து சேஃப் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, உன் மாஸ்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த அரண்மனையில ராஜமாதவ் சாட்சி பொண்ணு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ராஜமாதவ் சாட்சி பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க, இப்ப நீதாம ரொம்ப அரசாங்கத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ ஓடி போனதுல இருந்து நீ பாத்துட்டு இருக்க, இல்லைன்னா என்னால ராஜாங்கத்தை நல்லா நடத்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ராஜமாதவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே ஒரு வழியா வந்து வீட்டுக்கு வந்துட்டா, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பி அங்க போவாங்க. அப்ப ஹீரோவே அதுக்குள்ளேயே வந்துட்டு அம்மா மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிப்பா நீ திரும்பி வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. மெங்லி வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவ வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டான், அவளை யாரும் யூஸ் பண்ணிருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. எனக்கு தெரியும்பா, நான் அந்த பொண்ணு கூட சேர்றத வந்து தடுக்க மாட்டேன், அவளுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும், இனிமேல் நீ அவளும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோவும் சாட்சி பொண்ணு தனியா பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ வந்து சாட்சிக்கு வந்து ரொம்ப நன்றி, நீ வந்து நான் இல்லாதப்போ வந்து டீமன் ராஜ்யத்தை அதிகமா பார்த்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நீ எதுக்கு திரும்பி இங்க வந்து இந்த பதவி எடுத்துக்க வந்தியா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குமா. இல்ல உனே திரும்பி டீமன் கார்டா மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. இன்னும் டீமன் கார்டா மாத்த போறியா அப்படின்னா மாத்துறதுக்கு நமக்கு ரூல்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த ரூல்ஸ் தான் முதல்ல உடைக்க போறேன், யார் சொன்னா டீமன் ராஜ்யத்தை ஒரு பொண்ணால ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம டீமனும் மனுஷங்களும் ஏன் காதலிக்க கூடாது, டீமனும் இம்மார்டல்ஸ் ஏன் காதலிக்க கூடாது, இந்த பாண்ட் எல்லாத்தையும் நான் உடைக்க போறேன், உனக்கு கூடிய சீக்கிரமே டீமன் கார்டா மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சாட்சி பொண்ணு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. இங்க யூஷுவல் செக்டை தான் காட்டுவாங்க. அந்த மேஜிக் கிரியேஷன் வந்து ஈவில் எனர்ஜி தானே, ஃபுல்லா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரையும் அடையணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா சாட்சி பொண்ணை வந்து டீமன் கார்டா மாத்திடுவாரு. மாத்திட்டு தன்னோட ரூமுக்கு போய் பார்ப்பாங்க, அங்க ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பேசாம அமைதியா உட்காந்துருப்பாங்களா. அப்ப ஹீரோ வந்து எதுக்கு என் கூட பேசவே மாட்டேன்றன்னு கேட்கும்போது, இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தேன், என்னை விட நான் இங்க செக்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல நான் சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மேஜிக்கை போட்டு காட்டுவாரு. அந்த மேஜிக் காட்டும் போது ஹீரோயின் வந்து ஈவில் டீரா இருப்பாங்களே, அந்த ஈவில் டீரா இருந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணது எல்லாமே தெரியும். ஏன்னா இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எனக்கு இந்த ஒரு சில விஷயம் டவுட்டா தான் இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, எதையுமே நம்புற மாதிரி தெரியல, அதனால நம்ம என்னன்னு பார்த்துதான் ஆகணும், உன்னோட மாஸ்டர் நம்ம முழுசா நம்ப முடியாது, என் அசிஸ்டன்ட் விட்டு விசாரிக்க சொல்லிக்க வந்து சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவானா, பரவாயில்ல இப்ப முன்னாடியே சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் விசாரிச்சேன், ஹீரோயினோட மாஸ்டர் மேல ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஹீரோவோட சித்திய ஒருத்தவங்க வந்து ராஜமாதா இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க, அவங்க பேரு பைலி சிங்காங் அப்படின்றது. அவங்கள வந்து ஹீரோயினோட மாஸ்டர் வந்து காதலிச்சிருப்பாங்க. அவங்க காதலுக்கு வந்து யாருமே வந்து ஒத்துக்கல, அதனாலதான் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படியே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. இதே விஷயத்த வந்து வந்து கண்டுபிடிப்பாங்களா. அவங்க முடிச்சுட்டு ஜீகன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், மாஸ்டர் வந்து நம்பாத, அவர் கிட்டவரு, அவர் உங்களை யூஸ் பண்ணிக்க பார்த்திருக்காரு, அவர் தான் உங்களுக்கு ட்ராப் செட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் என்ன ட்ராப் செட் பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த ஆம்பர் ஹார்ட் அப்படின்றது யாரோடது அப்படின்னா, அந்த ஈவில் டீர் இருக்குல்ல, அந்த ஈவில் டீரோட தான் இந்த ஆம்பர் ஹார்ட் அப்படின்ற. போன ஜென்மத்துல ஹீரோ எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னா சாங்லி அப்படின்றவரா இருந்திருப்பாரு, அந்த ஈவில் டீரை வந்து கொன்னவரா இருந்திருப்பாரு. இந்த ஈவில் டீரோட மேஜிக் பவர் எப்படி மாறி இருக்குமா, ரெண்டா பிரிஞ்சு போயிருக்கும். அதுல ஒரு நல்ல சக்தி, புனிதமான சக்தி யாருக்குள்ள போயிருக்கும் அப்படின்னா சாயாவை வந்து பிறந்திருக்கும். ஆனா அந்த ஈவில் டீரோட குணம் வந்து சாயாவை மாறி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அதோட இந்த ஈவில் டீரை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இதயம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதயம் தான் சாங்லியோட இதயம், அது வந்து சியானுக்கு கிட்ட வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஜீகன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து
டீமனோட வந்து 2வது பையனா தான் இருந்திருக்கான். அவனோட பிளட் லைனும் வேணுன்றதுக்காக இவங்க எல்லாரையும் வந்து ட்ராப்பை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஹீரோயின் பிறந்த உடனே இவ வந்து ஒரு புனித பெண்ணா பிறந்திருக்கா, இவளுக்கு இன்னும் லக்கு கிடைக்கணும் அப்படின்னா என் கூட இருந்தா தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த யூசு சக்திக்கு ஹோலி ஸ்பிரிட்டா வந்து ஹீரோயினை மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜீகன் பிறந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி டீமன் ராஜாவுக்கு வந்து 2வது பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து தெரியாம வந்து இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா திருடிட்டு வந்துருவாரு. திருடிட்டு வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா அந்த ஈவில் மேஜிக் தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஹீரோயினோட மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயத்த வந்து அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணோட அக்கா யாரு, இந்த ஹீரோவோட சித்தி தானே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பொண்ணோட மான்ஸ்டர் அந்த கேட்டவங்களுக்குன்னா ஒரு எசன்ஸ் இருக்கும்னா அந்த எசன்ஸை எடுத்துட்டு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு எசன்ஸ் இல்லாம ரொம்ப நாள் உயிரோட வாழ முடியாது. அதனால ஹீரோயினோட மாஸ்டர்கிட்ட போய் சொல்லும். உடனே ஹீரோயினோட மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட செக்ரட்டரி போய் காப்பாற்ற சொல்லி கேட்பாரு. ஒரு மான்ஸ்டரை வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, காப்பாற்ற முடியாது, இந்த செக்டரோட அடுத்த ஹெட்டா மாற போறேன், அதனால உனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஒன்னு நீங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்ன பண்றேன் பாருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ற யாரும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு கொகையில தான் மானோட ஈவில் டே இருக்குல்ல, அதோட மேஜிக் வந்து கூப்பிடும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் டீல் பேசியிருப்பாங்க. அதுபடி அதோட கொடையை வச்சு அந்த பொண்ணு இருக்குல்ல பைலி ஜிங்காங், அந்த பொண்ணோட ஆத்மா வந்து அந்த மாதிரி எடுத்துருக்கும். அப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க 2 பேர் டீல் போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து இந்த சைடு வந்து இன் பொண்ணு சொல்லி முடிக்கும், இங்க வந்து ஹீரோ கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் சொல்லி முடிப்பாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சா, அப்போ வந்து நம்ம கரெக்டா வந்து இதை டீல் பண்ணி ஆகணும், மாஸ்டர் வந்து தடுக்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாயா ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து இப்போதைக்கு நீ போகாத, அமைதியாரு, எதை பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்து டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க இன் பொண்ணு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜீகன்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, ஜீகன் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு இனிமேல் நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம கிளம்பி போகணும், இதனாலதான் மாஸ்டர் வந்து என்னை வந்து சாயோட பிளட்டை யூஸ் பண்ண சொன்னாரா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அங்க மாஸ்டர் வந்துட்டு உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல, இதுக்கு மேல உன்ட்ட மறைக்க நான் விரும்பல, உன்னை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அந்த ஜின் பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ்டர் பிளாக் பண்ணிட்டு நீங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. உடனே இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அங்க தப்பிச்சு அங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். இந்த சைடு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோக்கு தெரியாம அந்த அரண்மனையில இருந்து தப்பிச்சு நேரா வந்து மாஸ்டரை கொலை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஜீகன் அங்கதான் இருப்பான், ஹீரோவும் பின்னாடியே வந்துருவாங்க. எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஜீகன் தான் சொல்லுவான், நம்ம 3 பேருமே மாஸ்டர் வந்து ரொம்ப ஏமாத்திட்டாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் மாஸ்டர் தான், மாஸ்டர் பண்ண தப்புனாலதான் நம்ம இந்த அளவு கஷ்டப்படுறோம், இனி மன்னிச்சிருங்க, இனி இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தான் தெரிஞ்சிருச்சு, நம்ம 3 பேரையும் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த ஈவில் டீருக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறாரு, அப்படி பண்ணா அவங்களோட லவ்வர் வந்துருவாரு நம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கால கண்ணாடியை பாரு, இந்த கால கண்ணாடியில நடந்தது எல்லாமே மாஸ்டரோட மேஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால கண்ணாடியை வச்சு காட்டுவான். அந்த கால கண்ணாடியில யாருன்னா தெரியும், நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள அந்த ஈவில் டீரோட ஆத்மா போய் அங்க எல்லாரையும் கொலை பண்ணிருக்கோம். இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஹீரோயினால நம்ப முடியாது, நான் அதை பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல, எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரி இதுக்குதான் காரணம் மாஸ்டர் தானே, நம்மள உயிரோட விடக்கூடாது, அவர் என்ன பண்ணலாம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வெளியில வருவாங்களா. வெளியே வந்த மாஸ்டர் வந்து பரவாயில்லையே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சா, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. எல்லாரும் தப்பிச்சு போன ட்ரை பண்ணுவாங்களா. அப்ப அந்த ஈவில் டீரோட மேஜிக் கூட யூஸ் பண்ணி எல்லாரையும் கட்டி போட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் ஜீகன் அட்டாக் பண்ணி அவர்கிட்ட வந்து பவர் எடுத்துட்டு இருப்பாரு. அவன் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமேட்டு ஹீரோயின் இழுத்து அவர்கிட்ட வந்து பவர் எடுத்துட்டு இருப்பாங்களா. ஹீரோயின்குள்ளதான் அந்த ஈவில் டீரோட ஆத்மா போச்சு இல்ல, அதை என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ்டரோட பவரை சேர்த்து உறிஞ்சு அது ஈவில் டீரா வந்து மாற ஆரம்பிச்சிரும். அப்ப வந்து ஹீரோயின் முழுசா வந்து அரக்கியா மாற ஆரம்பிச்சிருவாங்களா. மாறினோடனே ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாப்பாரு ஹீரோயின் அட்டாக் பண்ணாம இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் வந்து குத்திடுவாங்க. குத்துனதுக்கு அப்புறம் ஹீரோ பிளட் வந்துட்டே இருக்குமா. அப்ப ஹீரோயின் வந்து சுயநிலை கொண்டு வரணுன்றதுக்காக ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு விசில். அந்த விசில் ஞாபகம் வரும், அதை ஊதுவாங்க. ஊதும் போதே அந்த சவுண்டு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு டைமும் ஞாபகம் வரும். ஹீரோ எப்படி எல்லாம் லவ் பண்ணாங்க, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னாங்க. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுயநிலைமைக்கு வருவாங்க. வந்தவங்க பார்ப்பாங்க தான் கையெல்லாம் ஹீரோ குத்திருக்கோம் அப்படின்றோடனே ஹீரோ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து அந்த ஈவில் மாஸ்டர் வந்து கொலை பண்ணதான் விடும், அந்த காப்பாற்ற விடாத. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேல வந்து நான் யாருக்குமே கஷ்டம் கொடுக்க தேவையில்லை, என்னாலதான் என் செக்ட்ல இருக்க எல்லாருமே இறந்தாங்க, நான் உயிரோடு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த வாளை வச்சு தானே வந்து இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மறந்து போன பிறகு அந்த ஈவில் டீரோட ஆத்மாவும் அவங்களோட மறைஞ்சு போயிடும். இந்த பக்கம் ஜீகன் மயங்கி இருந்திருப்பானே அவனும் கண்ணு முழிச்சு பார்ப்பான். அந்த மாதிரி ஹீரோயின் இறந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சுதான் பார்த்து போறாங்க. ஹீரோ வந்து சுத்தி
ஹீரோயினும் ஹீரோயின் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலைவனத்துல பார்ப்பாங்க. ஹீரோயினோட பேசுற மாதிரி குரல் கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்ணும்போது எப்படி கேட்டிருப்பாங்க, என்னோட இடத்துல என்னோட அனுமதி இல்லாம நீ எப்படி வரலாம், நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்களே, அதே மாதிரி வார்த்தைகள் வந்து இப்ப கேட்டுட்டு இருக்குமா. உடனே ஹீரோ வந்து திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயின் நிக்கிற மாதிரி இருக்குமா. பரவாயில்ல, ஹீரோயின் வந்து திரும்பி உயிரோட வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா மேஜிக்ல மறைஞ்சு போயிடுவாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டாங்க, இதுக்கு மேல திரும்பி வர மாட்டாங்க. ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயின் எப்படினாலும் நம்ம கிட்ட திரும்பி வந்துருவார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில ஹீரோயின் தேடி போயிட்டு இருக்காங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த சீரீஸே முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.